இந்த லிரிக்ஸ்லாம் மோசமாக இருக்கும்ல சம்டைம்ஸ். நம்ம இந்த சென்சுவல் சாங்ஸ்லாம் பாடுவோம்ல. இப்போ வந்துட்டு அப்போ டைரக்டர் இருந்தால் ஓகே, ப்ரொடியூசர் இருப்பாங்க, ப்ரொடியூசர் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, பட் தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பாட மாட்டேன்னு சொல்லி ஒரு பாதியில் கிளம்பி இருக்க 2 ரெக்கார்டிங்ஸுமே இருக்குது. பிகாஸ் நினைத்து நினைத்து பார்த்தாலும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நினைத்து நினைத்து பார்த்தேன். அந்த பாட்டு ஏன் நான் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிற ஒரு வாட்டி நான் வாஸ் டிரைவிங் மை கார் ஃப்ரம் பாண்டி டு சென்னை அண்ட் அந்த கரெக்டாக அந்த பாட்டு ப்ளே ஆகும் போதே மை கார் வெட் வித் ஹியூஜ் ஆக்சிடென்ட். ஆஃப்டர் 30, லைக் யூ செட், I'm 36 now. I feel இப்போ தேவையா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. I can be without getting married because we're too comfortable with ourselves now. நம்ம தனிமையிலே நம்ம நிறைய கம்ஃபர்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆளோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். Again, after all the controversies, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்துருச்சு, சரிவா நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி ரீல் போடலாம், இந்த மாதிரிலாம் வில் பி டிஸ்கஸிங். கான்ட்ரவர்சி வரும்போது அப்போ இந்து கிட்ட கூட இந்து தப்பாலாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சிட்டு இருந்தா கூட. நீங்கள் என்ன வேணால் பாடுங்க, ஸ்ருதியில் பாடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தான் சொல்லுவார். ரொம்ப பேசிக்கான அட்வைஸ், பட் அந்த அட்வைஸ் இப்போ டேக் இட், சிங்கர்ஸ் லைஃப் வில் பி ஸோ மச் பெட்டர். பட் திஸ் இஸ் வாட் ஹி இஸ். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு லைஃப்பில் பயங்கர யூஸ் இருக்குது. இவ்வளோ வயசில் கூட அவர் அப்படி பாடுறாருங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்கள பார்த்து சும்மா ஒரு 2 minutes பார்த்துட்டு அவங்க பேர் சொன்னா கூட அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. சீரியஸாக அவங்களோட ஸ்டுடியோவுக்கு ஒரு வாட்டி போயிட்டு நான் வந்து பாடி காமிச்சும் போது எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பாடனோட மூச்சு ப்ராக்டிஸ்க்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஜெனுவனாக ஷி கேவ் மீ சம் டிப்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து ஐ ஆல்வேஸ் கேரி இட் வித் மீ. ஸோ நான் இப்போ ஒரு ஹாலிடே போகிறேன்னா, ஒரு பிக்னிக் போடுறேன்னா அந்த ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுவேன். பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதான் பார்க்காதீங்க. கமெண்ட்டும் இருக்கும். சி தட் இஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. காமெண்ட்ஸ்க்குலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வரும், ஏன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கோவம் இருக்கும். பட் தட் இஸ் மீ. ஸோ இந்த உங்கள் சாங்ஸில் முக்கியமாக எனக்கு இப்போ கேட்கணுன்னு இருந்தது உலா சாங் பற்றி தான். யூ ஆர் த லிரிசிஸ்ட் இன் தட் சாங். டெல் மீ அபவுட் தட் சாங் மேம். என்னோட ஒரு சமயத்தில் என்னோட பயோவில் இருந்ததே தேடல் தீராததுங்கிற லைன் தான் நான் பயோவில் வச்சுருந்தது நிஜமாவே. ஐ திங்க் ஸ்ரவன் இஸ் த கம்போசர் அண்ட் ஹி வாஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் வந்து ரொம்ப ரேண்டமாக ஹி கால் அண்ட் செட் லிரிக்ஸ் நான் சும்மா ஒருத்தங்க வச்சு எழுதினேன், எனக்கு ஆனால் ஹாப்பியாக இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஹி நியூ தட் ஐ யூஸ் சும்மா ரைட் லிரிக்ஸ். அப்போ வந்து ஒரே காலில் வீடியோவே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்போது அந்த சாங்க்கு. ஸோ அந்த சாங் அமிச்சிட்டு வி வெண்ட் ஆன் நைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிட் நைட் கால், அது கால் பண்ணி நான் வீடியோ பார்த்துட்டு அப்படியே லைன்லேயே இருக்கேன், சரி அப்படியே நோட் பண்ணிக்கோன்னு சொல்லி எழுதி ரிலீஸ் ஆன சாங் தான் அது. சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் அதை நாங்கள் பண்ணோம். இப்போ பாடினோடனே சத்யபிரகாஷ் சாங், எழுதினோடனே சத்யபிரகாஷ் சாங். And Tamil was the last version to be done. Yes. Actually. உங்கள் வாய்ஸில் அந்த பாட்டு கேட்கலாமா? எனக்கு சத்தியமா ப்ளீஸ். செவன் திட்டுவான் வேணாம் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். தேடல் தீராதது, பாதை மாறாத நிமிடம், ஏதோ நெஞ்சம் சொல்ல, காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போது நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ வருஷத்தில் லைக் நான் பண்ணணும்னு நினச்சது நான் பண்ணியிருக்கேன்னு தெரில, இப்போ தான் நான் ஆக்சுவலி என்னோட இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறது. கம்போசிங்கா மேம் நீங்கள் சொல்கிறது? கம்போசிங் தான். கம்போசிங் அண்ட் என்னோட பேண்டோட வியூ, என்னோட ட்ரீம், லைக் எனக்குன்னு ஒரு பேண்ட், இட்ஸ் லைக் என்னோட நேமில் நாங்கள் ஒரு விஷன் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே இருக்கும், எல்லா சிங்கர்ஸ்க்குமே நம்மளுக்குன்னு ஒரு பேண்ட் இருக்கும் அப்படின்னு இருக்கும். பட் எனக்கு வந்தது இப்போ தான் அமைஞ்சது. அண்ட் வி ஹவ் பீன் performing almost everywhere and having fun. So that is a dream for me. And band, just சும்மா பேண்ட் இல்லாமல் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இருக்கிற சாங்ஸை நாங்கள் எப்படி ரீக்ரியேட் பண்ணலாங்கிற விஷயம் இருக்குது. அது இல்லாமல் கம்போசிங் எஸ் எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஒரு உமன் மியூசிக் டைரக்டராக கேன் வி எக்ஸ்பெக்ட் அது உமன் நான் எடுத்து சொல்கிறதுக்கான ரீசன் இட் ஹேஸ் பீன் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? அப்படி சரி, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகேவா, நிறைய பேர் இருந்திருக்காங்க. என்னென்னா ஜஸ்ட் தட் how our industry sometimes ரொம்ப ஷாவினிஸ்டிக்காக இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் தான் இது. நிறைய நல்ல மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க, பட் பெருசாக அவங்களுக்கு அந்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கானா தெரியாது. நானும் நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அப்போது கால்ஸ் வரும்ல, கால்ஸ் சும்மா கேள்விப்பட்டு பண்ணும் போது என்னன்னே தெரியாமல் பண்ணுவாங்க. சரி அப்போ எல்லாமே கேட்டுட்டு சரி கம்போசர் யார் மேடம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தே டோன்ட் அக்செப்ட் தட் ஒரு பொண்ணு தான் கம்போசர் அப்படிங்கிற விஷயம் டக்குன்னு அக்செப்டன்ஸ் இன்னும். பட் இட்ஸ் சேஞ்சிங். இப்போ எல்லாமே இட்ஸ் சேஞ்சிங். ஆல் ஆஃப் அஸ் ஆர் டூயிங். இப்போ எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இப்போ திருப்பி பூம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தட் வில் பி அ ஸ்டார்ட் டு
எனக்கு ஆனால் படம் பண்ணணும்னு ஆசை தான். ஸ்லோலி ப்ராசஸில் நல்ல நல்ல கதை வந்தால் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இப்போ புதுசாக வர இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு வரும்போது எப்போவுமே ஒரு கிரிட்டிசிசம் இருந்திருக்கு இல்லையா? இப்போ சாய் அபியங்கர் வரும்போது இந்த நெப்போட்டிசம்ங்கிற விஷயம் நிறைய பேர் அதை சுற்றி வருது. பட் ஹிஸ் டேலண்ட் இந்த சைடு பார்க்கும்போது இட்ஸ் அது அவ்வளோ இதில் ஃப்ளரிஷ் ஆகுது. ஹவு டு யூ சீ தட்? ஏன்னா இப்போ அனிருத் சார் வரும்போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹவு டு யூ சீ தட்? நிஜமான டேலண்ட் இருந்தால் அது ஒர்க் ஆகும். அது வந்து எங்கே நிஜமான டேலண்ட் இருக்குது இல்லைன்னு தெரியும்னா நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இருக்கீங்களாங்கிறது தான். இன்னைக்கு அனிருத் வந்துட்டு 2 விஷயமும் இருக்கு. நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, பாசிட்டிவாக பட் ஐ ஃபீல் தட் ஹீஸ் அ வெரி சென்சிபிள் மியூசிஷியன். ஹீ நோஸ் வாட் த ஆடியன்ஸ் வாண்ட் அண்ட் ஹீஸ் கிவன் சம் கிரேட் மெலடிஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மெலடிஸ்லாம். அண்ட் ஐவ் சீன் ஹிம் சின்ஸ் மை ஸ்கூல் டேஸ். அண்ட் ஸோ ஐ நோ வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் அண்ட் இஸ் வெரி டேலண்டட். அண்ட் எங்கேருந்து எங்கே க்ரோ ஆயிருக்காருனோ அது வந்து பெரிய விஷயம். அண்ட் ஹீஸ் பீன் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ லாங். ஏதோ ஒன்று பிடிக்குதில்ல ஆடியன்ஸ்க்கு, அப்போ ஏன் வந்து ரசிக்கிறாங்க. ஸோ சம்திங் தட் இஸ் கிவிங் வாட் த ஆடியன்ஸ் லைக்ஸ். இப்போ சாய் அபியங்கர் எனக்கு இன்னும் தெரியாது. ஐ நோ இஸ் டேலண்டட், ஐ நோ இஸ் அ குட் ப்ரொடியூசர். பட் ஒரு கம்போசராக அவர் இங்கே இருப்பாரா இல்லையாங்கிறது ஐ திங்க் த மூவிஸ் ஒன்லி ஷுட் ஸ்டே. அது வந்து ஒன்லி அது அவங்க ஒர்க் தான் பேசும், வேறு எதுவுமே பேச முடியாது. நம்ம ஆடியன்ஸ் என்ன வேணால் நம்ம பேஷ் பண்ணலாம். அண்ட் ஐ நோ இஸ் வெரி டேலண்டட். பட் ஒரு கம்போசராக அவரால் வந்து இங்கே நிற்க முடியுமாங்கிறது ஒரு 10 படம் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு கொஞ்சம் மோசமான இல்லைனா உங்களுக்கு இரிட்டேட்டான ப்ளேபேக் பற்றி சொல்கிறேன்னு சொல்லி, ரெக்கார்டிங் செஷன்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லி, எந்த பாட்டு சொல்ல மாட்டீங்களா? பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த லிரிக்ஸ்லாம் மோசமாக இருக்கும்ல சம்டைம்ஸ். நம்ம இந்த சென்சுவல் சாங்ஸ்லாம் பாடுவோம்ல, அந்த சாங் ரெக்கார்டிங் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அப்போ டைரக்டர் இருந்தால் ஓகே, ப்ரொடியூசர் இருப்பாங்க, ப்ரொடியூசர் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. பட் தேவையே இல்லை அவ்வளோ பேர் இருக்கணும்னு. அதில் வந்துட்டு அவங்களுக்கு பாட்டை பற்றி தெரியாமலே லிரிக் இப்படி பாடுங்க அப்படி பாடுங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பாட மாட்டேன்னு சொல்லி ஒரு பாதியில் கிளம்பி இருக்க 2 ரெக்கார்டிங்ஸுமே இருக்குது. பிகாஸ் ஐ ஃபெல் லைக் த இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேர் டூ மச் தான் இன் அ வெரி ராங் வே. ஸோ அது வந்து நான் கம்போசர் சொல்லிட்டேன், ஒன்று நீங்கள் எனக்கு ஒருத்தர் என்னை கைட் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னன்னே தெரியாதவங்கலாம் சொல்லக்கூடாது. அண்ட் அது தப்பாக இருந்தது. அதுவும் அந்த பாட்டு வந்து சென்சுவலான சாங். ஸோ அது இவ்வளோ பேர் இருக்கும் போது அது நாங்கள் பாடுறோங்கிறது அது எங்கள் வேலை, ஓகேவா? அதில் வந்து இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணால் வந்து எனக்கு அது பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இரிட்டேட்லாம் பண்ணுவாங்க பயங்கரமாக. பட் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ். இப்போது நீங்கள் நடுவில் ஒரு 4 வருஷம் உங்களுக்கு ஒரு கேப் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே மேம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது இல்லைனா அல்டிமேட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப்? எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை வரும்போது ஐ திங்க் மை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்டு கூட எங்கள் ஃப்ரெண்டு இருக்கான். அண்ட் ஹீ நியூ. யாருக்குமே நான் பேசவே இல்லை அந்த 4 years. எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசலை, எதுவுமே நான் வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இட் வாஸ் அ வெரி பேட் டைம் ஃபார் மீ. அண்ட் லேட்டர் வென் த ஒன்லி திங் வாஸ் ஐ கேம் பேக் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரியாலிட்டிக்கு வரும்போது தான் யூஆர் ஸ்ட்ராங். பட் ஐ ஜென்ரலி பீன் வெரி ஸ்ட்ராங் பர்சன். என்ன கஷ்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக கற்றுட்டு இருந்திருக்கேன். பட் அது ஒன்லி பிகாஸ் அவ்வளோ அடி வாங்குறதுனால. பட் ஐ திங்க் ஆல்வேஸ் யூ நீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ஐ திங்க் தே ஆர் யுவர் பேக்கப். க்ளோஸ் ஒன்ஸ் கூட இருக்கும் போது you will be okay, I think. ஓகே, சூப்பர் மேம். உங்களுக்கு பிளேலிஸ்ட்னு இருக்கா மேம்? உங்கள் சாங்ஸ் எங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களோட பிளேலிஸ்ட் ரொம்ப வியர்டான சாங்ஸ் பார்ப்போமா? ரொம்ப வியர்டாக இருக்கும். யூடியூப் பிளேலிஸ்ட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ரஹ்மான் சாங்ஸு, நீங்கள் திடீர்னு பாரதியார் பாட்டு இதெல்லாம் இருக்கும் ஆனஸ்டாக. ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் டு யூ ஹியர்? ஹாப்பியாக இருக்கும்போது என்ன சாங் கேட்பேன்? மோஸ்ட்லி இட் வில் பி ரஹ்மான் ஃபார் மீ. மூவின்னு பார்த்தா மூவி சாங்ஸ் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மோஸ்ட்லி எனக்கு ரஹ்மான் பிளேலிஸ்ட்டே ஃபஸ்ட் அழகே சுகமா இதெல்லாம் வந்து நான் இந்த சாங்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது கேட்பேன், சேடாக இருக்கும்போதுமே கேட்பேன் இந்த பிளேலிஸ்ட். ஸோ எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஹார்ட் கோராக இருக்கிற ஒரு சாங்னா எதுவாக இருக்கும் விச் ஹவ் எஃபெக்டட் யூ ஸோ மச்? ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபன்னி ஸ்டோரி. நினைத்து பார்த்தாலும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஸ்ரேயாவோட வாய்ஸ், அந்த பாட்டை நான் எப்போவுமே சின்ன வயசில் பாடிட்டே இருப்பேன். அந்த பாட்டு ஏன் நான் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிற ஒரு வாட்டி நான் வாஸ் டிரைவிங் மை கார் ஃப்ரம் பாண்டி டு சென்னை. அண்ட் அந்த கரெக்டாக அந்த பாட்டு ப்ளே ஆகும் போதே மை கார் வெட் வித் அ ஹியூஜ் ஆக்சிடென்ட். லைக் கார் பறந்து போய் மரத்தெலாம் இடிச்சு விழுந்து எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு நல்லா திரும்பி கேட்க முடியாது அதனால. ஸோ அது ஒரு ட்ராமாவாக மாறிடுச்சு. நான் அவ்வளோ பிடிச்ச பாட்டு அன்றைக்கி ட்ராமாவாக மாறிடுச்சா இன்னைக்கு. அப்புறம் ஒரு வாட்டி வாண்ட் டு பிரேக், ஒரு கான்சர்ட்டில் பாடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சானா அது நடக்கவே இல்லை, அந்த கான்சர்ட்டே நடக்கல. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு ஏதோ ஒரு சூன்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு லைஃப்பில். நான் இப்போ அதை பாடுறதில்ல. பட் பாசிட்டிவ் சாங் அது உங்களுக்கு எப்போவுமே க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இருக்கிறதுனா? ஆக்சுவலி எனக்கு பாரதியார் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய பாட்டு வந்து கேட்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும்.
ஒரு ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை ஒரு லைஃப் அவர் பார்த்த விதம், அது வந்து அவரோட லிரிக்ஸில் இருக்கும். ஸோ வந்து நின்னையே ரதி என்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பாரதியார் பாட்டு கேட்டால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சீரியஸாக லைஃப் இஸ் குட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ உங்களோட லைஃப் ஃபேஸஸில் நீங்கள் காதல் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் யூ செட் தட் யூ ஹேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆல். அண்ட் இப்போது ஒரு 30+ ஏஜில் இருக்கும்போது ஜென்ரலாக சொல்லுவாங்க 25க்கு அப்புறம்லாம் ஒன்றுமே வரவே வராது, ஃபீலிங்ஸ்லாம் நம்பாய் போயிருங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? அண்ட் ஆஃப்டர் யுவர் 30s யூர் சிங்கிள் அண்ட் யூர் ஹாப்பிங்கிற ஒரு ஜோன் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி தனியாக இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு பார்ட்னர் வேணுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இவனை வச்சுட்டு பதில் சொல்லலாம். ஆனால் திரும்பி உட்காந்துக்கோங்க. எனக்கு லவ் மேலே எப்போவுமே சொல்லிக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. எனக்கு லவ் மேலே நம்பிக்கை இருக்குது எப்போவுமே. ஐ திங்க் ஐ எம் அ ஹியூஜ் பிலீவர் ஆஃப் லவ் அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் இன் லவ் சம்திங் ஆர் அதர் ஆர் சம்மன் ஆர் அதர். எனக்கு எப்போவுமே ஒருத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு காதல் இருக்கும். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு கல்யாணமோ பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. காதலே ரிலேஷன்ஷிப் தான், பட் அது கல்யாணங்கிறது வந்து பெரிய இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஐ ஃபீல் லைக் ஒருத்தர் ஒன்றா இருக்கணும்னா அது அமைஞ்சிச்சுன்னா அது ஒன்றாவும் இருக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் 30, லைக் யூ செட், ஐம் 36 நவ். ஐ ஃபீல் இப்போ தேவையா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது இட்ஸ் நாட் அ நீட் டு மீ எனிமோர். ஐ கேன் பி வித்வுட் கெட்டிங் மேரிட். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம்லாம் பிகாஸ் we're too comfortable with ourselves now. நம்ம தனிமையிலே நம்ம நிறைய கம்ஃபர்ட் பார்த்தாச்சு. நம்ம தனியாக எவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும்னு பார்த்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆளோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, என் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன், டாக்கிங் ஃபார் எனிவன். என் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அது பட் லவ் இஸ் பியூட்டிஃபுல். அது அப்பப்போ வந்துட்டு போகும். அது வந்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அப்பப்போ லவ் பண்ணணும், அப்போ தான் வாழ்க்கை அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் லவ் பண்ணுவேன். ஆனால் அது அந்த ஃபேஸ் எல்லாருக்கும் அந்த ஃபேஸ் தான் அவ்வளோ. அந்த பியூட்டிஃபுல் ஒரு இதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுனுங்கும்போது ஹவு டு யூ ஹேண்டில்? அதெல்லாம் எக்கச்சக்காக அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்கணும், அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன. அவங்ககிட்ட போய் புலம்பிட்டு அப்புறம் நானே போயிடுவேன். ஆனால் என்னோட ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்கும். ரொம்ப நாள்லாம் ஐ ஒன்ட் கேரி எனிதிங். அந்த ஹார்ட் பிரேக் இருந்துச்சுன்னா அதை அந்த நேரத்தில் டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ மூவ் ஆன். ஐ திங்க் ஐ ஹவ் ஆல்வேஸ் டன் தட். தானாக நடந்திருக்கு. நான் அதுக்கு எஃபர்ட்லாம் போட்டதில்லை. நானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் ஒன்று நடக்கும், அது அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும். ரொம்ப நல்ல விஷயம் மேம் அது. எஸ், நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஓ, எடுத்தோன்னு அகெயின் ஆஃப்டர் ஆல் த கான்ட்ரவர்சிஸ் ஒன்றே நான் யாருக்குமே இன்டர்வியூ கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு போயிட்டு நான் ஃப்ரண்ட்டில் நின்று வாழ்த்திட்டு வந்தேன். அவ்வளோ ஹாப்பி பிகாஸ் இஸ் அ நைஸ் பர்சன். எனக்கு அந்த கேங்லேயே பிடிச்ச ஒரு பர்சன் வந்து பிரேம்ஜி. இது வந்து கேட்டால் மற்றவங்க கோச்சிப்பாங்க, பட் அவர் வேலையை அவர் பார்ப்பார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாமல் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது, அவர் வேலையை அவர் பார்ப்பார், அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்போ தான் எங்களுக்கு சிரிப்பாக நாங்கள் சிரிச்சுட்டு இருப்போம் உட்காந்து. நாங்கள் வந்து சரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்துருச்சு, சரிவா நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி ரீல் போடலாம், இந்த மாதிரிலாம் வில் பி டிஸ்கஸிங். ஆனால் நோபடி அப்போவே வந்துட்டு ஹி வாஸ் டேட்டிங் இந்து. கான்ட்ரவர்சி வரும்போது அப்போ இந்து கிட்ட கூட இந்து தப்பாலாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சிட்டு இருந்தா கூட. ஸோ இட் வாஸ் we are good friends. இப்போவுமே இப்போது ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் இல்லையா, அண்ட் கூப்பிட்டு தான் போக முடியல, பட் ஐம் ஸ்டில் இன் டச். அங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் வந்து வி ஸ்டில் சில். அது எப்படி இருந்துச்சு மேம் அவருக்கு கல்யாணமாக போகுதுன்னு? ஏன்னா கல்யாணம் பண்ண அதுதாங்க ஷாக் எங்கள் எல்லாருக்குமே. நாங்கள் நீயாடா அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. பட் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் பிகாஸ் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சேஞ்ச் வந்து வி ஆர் சீயிங். இப்போ கூட பாரு வெளியிலேயே வர மாட்டேங்கிறான் சொல்லிட்டு கலாய்க்கிறது எங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் திங். பட் ஐ ஃபீல் ஹாப்பி தட் ஒய்ஃபை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஸோ வெல். ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம் ஸோ வெல். ஸோ இட்ஸ் நைஸ் டு சீ தெம் டுகெதர். அதை பார்த்தோன்னே கன்வின்ஸ் ஓகே திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் மென்ட் டு ஹேப்பன் அப்படின்ற விஷயம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? இப்போ தெரியல. இப்போமே ப்ராப்ளி நவ் தட் இஸ் மேரிட். அண்ட் முன்னாடிலாம் வந்து நான் சொன்னேன்னா நீ எதுக்கு கல்யாணமா, என்ன கல்யாணம் போய் கோலம் போட போறியா, புருஷன் கால் அம்மி கொட்ட போறியா, திஸ் இஸ் எதுக்கு தான் பிறந்தியா, இந்த மாதிரிலாம் ஹில் டாக். பட் நான் ரைட் நோ ஐ டோன்ட் நோ. இப்போ வந்து ஹில் பி லைக் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஸோ பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர். அகெயின் ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். அப்போது வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம் விமன்ஸ் டேக்கு. அந்த சாங் வந்துட்டு இவங்க பாடினா நல்லாயிருக்கும்னு கிளைண்ட் சொன்னதுனால நான் தான் லிரிக்ஸும் எழுதினேன் அண்ட் மேம் வந்து பாட வச்சேன். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ். நான் உட்காந்து என் லிரிக்ஸை சொல்லிவிட்டு அவங்கள வந்து பாட வச்சது வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுதான் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஷி வாஸ் ஸோ டவுன் டு அர்த். ஷி லைக் திரும்பி பாடி காமிக்க முடியுமா, ஷி வாஸ் நாட் லைக் புதுசாக ஒரு பொண்ணு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஷி வாஸ் ஸோ நைஸ். ஷி இஸ் லைக் வாட் யூ டூ
அண்ட் யூ சிங் திஸ் லிரிக்ஸில் தமிழ் பிடிக்குமா இவ்வளோலாம் எனக்கு கேள்வி கேட்டாங்க, உட்காந்து கேள்வி கேட்டேன். Then she went and she was like a new student. She learned from scratch. Then she like, can you sing this and show? இல்லை நீங்கள் பாடின மாதிரி நான் பாடுறேன், பாடி காமிங்க. ஸோ தட்ஸ் ஹவு ஸ்வீட் ஷீ இஸ். ஓகே. That's also very cute. Vijay is the Vijay is just again like my, I think my favorite co-singer. என்னோட எல்லா டுவெட்ஸுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் பாடியிருப்பார். நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவோஷனல் சாங் ஒன்று பாடினேன். ஏதோ ஒரு டிவோஷனல் சாங் பாடும்போது அப்போ அவர் கூட தான் பாடினேன். அந்த ஃபோட்டோ இனிமேல் என் வீட்டில் இருக்கும். அந்த சாங்லேருந்து மூவிஸ்லேருந்து வந்து இப்போ வரைக்கும் விஜயஸ்தாஸோட அந்த கனெக்ட் எனக்கு போகிறேன். இஸ் பீன் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருக்கும் இஸ் an extremely talented person. அதை தாண்டி இஸ் அ வெரி கூல் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ வி ஆல் டைம் கிடைக்கும் போது வி ஆல் ஹேங் அவுட். அண்ட் இது வந்து ஜீ தமிழ் ஒரு ஷூட் சரிகமப்பா வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் ஹி செட் லெட்ஸ் ஆல் டேக் அ பிக்சர் சொல்லிட்டு, எனக்கு சுஜாதா மேமும் ரொம்ப பிடிக்கும். இல்லை ஸ்ரீனி சார் அவர் எப்பவுமே அந்த ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக ஜாலியாக இருப்பார். ஸோ எல்லாரும் ஜஸ்ட் டுக் அ பிக்சர். பியூட்டிஃபுல். யஷ்தா சார் பார்த்துருக்கீங்களா? மீட் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படியா? பார்த்துருக்கேன். டெல் அஸ் அபௌட் ஹிம். ஆக்சுவலி பெரிய இன்ட்ராக்ஷன் எடுத்து டு பி ஆனஸ்ட் இருந்ததில்லை. அவர் வந்து அட்வைஸ் தான் பண்ணுவார் உங்களை பார்த்தானா. ஆனால் அந்த அட்வைஸை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் எடுத்துப்பேன். இல்லை ஆல்வேஸ் டெல் சிங்கர்ஸ், நீங்கள் என்ன வேணால் பாடுங்க, ஸ்ருதியில் பாடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அதான் சொல்லுவார். ஸ்ருதியில் பாடுங்க, தாளத்தில் பாடுங்க. ரொம்ப பேசிக்கான அட்வைஸ். பட் அந்த அட்வைஸ் இஃப் யூ டேக் இட், சிங்கர்ஸ் லைஃப் வில் பி ஸோ மச் பெட்டர். பட் திஸ் இஸ் வாட் ஹி இஸ். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஆனால் கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு லைஃப்பில் பயங்கர யூஸ் இருக்குது. இவ்வளோ வயசில் கூட அவர் அப்படி பாடுறாருங்க. ஸோ ஆப்வியஸ்லி. அபவுட் ரம்யா? ரம்யா ஹஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ ரீசனாக நாங்கள் பெருசாக பேசிக்கிறது இல்லை. லைஃப் ஹேப்பன்ஸ், சண்டைலாம் எதுவும் இல்லை. பட் வி ஜஸ்ட் டோன்ட் டாக் மச் தீஸ் டேஸ் பிகாஸ் அவளுக்கு குழந்தை வந்துருச்சு. அவள் அங்கே பிஸியாக இருக்கா, நான் என் வேலையில் பிஸியாக இருக்கேன். ஸோ முன்னாடி மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரீசென்ட்லி வி வென்ட் டு ஸ்ரீலங்கா ஃபார் அ ஷோ. அப்புறம் நாள் கழிச்சு வி சிட்டிங் அண்ட் டாக்கிங், எப்படி இருக்கு வீட்டில் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். எனக்கு ஃபஸ்ட்டு அவளை மீட் பண்ணதும் ஸ்ரீலங்காவில் தான் ஒரு ஷோக்கு போகும்போது வி மெட். ஃபஸ்ட்டே வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். எல்லாமே பேசி என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி அவகிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், நிறைய லைஃப்பில் பார்த்த பொண்ணு. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹாப்பி. ஓ, ஹவ் வாஸ் திஸ் மொமெண்ட் மேம்? இது வந்து நான் ஜென்ரலாக யார்கிட்ட போய் பிக்சரே எடுக்க மாட்டேன். நானாக போய் கேட்டு எடுக்கவே மாட்டேன். அண்ட் ஒரு வாட்டி ஏதோ பார்க்கில் மேலே வந்து சாப்பிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரெனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் ஆல்ரவுண்டர் ஆஃப் ஆல் டைம்ஸ். பார்த்துட்டு அவர் யாருமே இல்லை, நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட், நானும் என் ஃப்ரெண்டு, அப்புறம் ரெனாங்க இன்னொரு இதில் இருக்கார் கூட செக்யூரிட்டிஸ் நிற்கிறாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, ஐ நீட் டு கோ டாக் டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எழுந்து போனோன்னே எல்லாரும் ஸ்டாப் பண்ணாங்க. பட் ஹீ ஹிம்செல்ஃப் கேம் அண்ட் செட், ஐ செட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் அ பிக்சர், ஐ எம் எ ஹியூஜ் ஃபேன். ஸோ அந்த மாதிரி நடந்தது. He came. He did. I said I was there. Wow. They didn't let me. Then they like no letter. அப்படி சொல்லிட்டு he spoke to me for a few minutes and then we took this picture. Beautiful man. And Deva sir. Deva sir is like family to me. ஏன்னா அது ஜெயினால and அந்த கேங்னால ஸ்ரீகாந்த் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். இதுவும் ஸ்ரீலங்கா தான். ஐ திங்க் லாட் ஆஃப் ஸ்ரீலங்கா மெமரிஸ். ஓகே. ஸ்ரீலங்காவில் ஒரு ஷோ பண்ணோம். ஷோக்கு போகும்போது ஜஃப்னா போயிருந்தோம், ட்ரென்கோ எங்கேயோ 2 ஷோ பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு வி டுக் திஸ் பிக்சர். அப்போ வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட வந்து எனக்கு அந்த டைமில் சாப்பாடு எதுவுமே அங்கே ஒத்துக்கவே இல்லை. அந்த டைமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால எனக்கு எல்லா இடத்துலையும் நான்வெஜ் அங்கே பெருசாக அந்த டிப்பிக்கலாக ஒன்று பண்ணுவாங்க. ஒரு நான்வெஜ் எனக்கு அங்கே ஒத்துக்கலை. சாப்பிடுவேன் பட் அன்றைக்கி ஏதோ ஒத்துக்கலை. நான் ரொம்ப ஆசை, எனக்கு ரசம் சாதம் சாப்பிடும் போல் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் டே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, நீவான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு எனக்கு ரசம் பண்ண சொல்லி எனக்கு ரசம் சாதம் அது வெளியில் எடுத்த ஃபோட்டோ தான் அது. வாவ். எஸ், அவர்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்த ஒரு விஷயம். ஐயோ, அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸ் பேஷனட்டுங்க, சிங்கருங்க அவர். எனக்கு அவர் ஸ்டேஜில் போய் இன்றைக்கும் சலோமியா பாடும் போது ஒரு நடக்கும்ல கூஸ் பம்ஸ், அதெல்லாம் வேறு லெவல். அவரெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ ஜீனியஸ். இப்போது ரஜினி சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு மியூசிக் போட முடியும்னா தேவா சார் தான். அண்ட் ரொம்ப பேஷன். இந்த வயசுலேயே பாருங்களேன், போயிட்டு அவ்வளோ கச்சேரி பண்ணுறாரு. அண்ட் அவர் இஸ் வெரி ஸ்வீட் கை. ஓகே. மணிரத்னம். ஓகே. இது அகைன் சைல்ட்ஹுட் மெமரி. அம்மா சொன்னால ஷி வாஸ் இன்டு மாடல் கோஆர்டினேஷன். அப்போ அலைப்பாய்தையில் வந்துட்டு ஐ ஆக்டட் ஒரு சின்ன பொண்ணாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வருவேன், ஃபியூ செகண்ட்ஸ் தான் வருவேன், சாரி. ஸோ அப்போ வந்துட்டு சும்மா கூட ஒரே நிமிஷம், இந்த சீன் அந்த வளகாப்பு நடக்கும்ல அந்த சீனில் இருக்கும். நான் போட்டிருப்பேன், என்னோட சோஷியல் மீடியா அந்த ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ அந்த ஷாலினி பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ 8 வயசு என்னமோ எனக்கு. அப்போ அம்மாவோட போகும்போது வா நடின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஷூட் அது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ஆக்டிங். எனக்கு ஒரு கொஞ்சம் காசும் கொடுத்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து அப்போ சின்ன வயசு மெமரி. அது முடிச்சுட்டு when I was in ப்ரெஸ்ஸில் இருந்த ஒரு பர்டிகுலர் ப்ரெஸ்ஸில் வந்து ஐ வாஸ் இன்டர்வியூவிங் பீப்புள். ஓகே கண்மணி ரிலீஸ் ஆன டைமில் இன்டர்வியூ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் யா
நான் போயிட்டு when I said I'm so and so's daughterன்னு சொன்னட்டு he was ஏய் நீயா and he was like ரொம்ப கேஷுவலா நீ எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறியா அப்படின்னு வேற கேட்டார். ஸோ அப்புறம் இட் வாஸ் வெரி ஸ்வீட் மொமெண்ட் ஃபார் மீ பிகாஸ் ஐ சீன் him லைக் சின்ஸ் மை சைல்ட் அண்ட் நானே இன்டர்வியூ பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஷீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர், ரொம்ப பிடிச்ச பர்சன். அதாவது அவங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நிஜமே அவங்க முகம் சொல்லிச்சு நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் நிறையலாம் அவங்களோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் வென்எவர் ஐ மெட் ஹர், I've been around her, I felt so positive. She's such a positive soul. சிரிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் சிரிச்சுட்டு that's how she handles her battles I think. அண்ட் கஷ்டம் இல்லாமல் இருக்காது யாருக்கும், பட் அதை கூட அவங்க வெளில கூட காமிச்சிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் அவங்களுக்கு செம்ம மெமரி பாருங்கள். நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்கள பார்த்து சும்மா ஒரு 2 minutes பார்த்துட்டு அவங்க பேசுனா கூட அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்படியா? சீரியஸாக செம்ம மெமரி பவர் அவங்களுக்கு. அவங்க கிட்ட இருந்து நீங்க பேசின ஒரு கான்வர்சேஷன், மியூசிக் பத்தி ஏதாச்சும் கான்வர்சேஷன் அப்படி அவங்களோட ஸ்டுடியோக்கு ஒரு வாட்டி போயிட்டு நான் வந்து பாடி காமிச்சும் போது எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பாட உன்னோட மூச்சு ப்ராக்டிஸ்க்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஜெனுவனா ஷி கேவ் மீ சம் டிப்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து ஐ ஆல்வேஸ் கேரி இட் வித் மீ. லாஸ்ட் ஃபோட்டோ அண்ட் இதில் வந்து அந்த கமெண்ட் அதுவும் நீங்கள் படிக்கிறீங்களா அண்ட் ஹவு டு யூ ரியாக்ட் டு இட்? இது இந்த கமெண்ட்டை நான் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட். அவன் ஏதோ சொல்லியிருக்கான் பிக்னி, பட் சி திஸ் இஸ் மை பர்சனல் லைஃப். ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, பட் திஸ் இஸ் மீ. ஸோ நான் என்ன வந்து நானாக காமிச்சிக்காம ஐ கான்ட் portray someone else on it. ஸோ நான் இப்போ ஒரு ஹாலிடே போகிறேன், நான் ஒரு பிக்னி போடுறேன்னா அந்த ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுவேன். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதான் பார்க்காதீங்க. கமெண்ட்டும் இருக்கும். சி தட் இஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அதுக்கு ரெடியாக இருக்கணும், அந்த காமெண்ட்ஸ்க்கு ரெடியாக இருக்கணும். நான் அந்த காமெண்ட்ஸ்க்குலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் ஐ ஜஸ்ட் சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வரும், ஏன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கோவம் இருக்கும். பட் தட் இஸ் மீ பிகாஸ் அதில் நிறைய கருத்து இருக்குது, அது உள்ளே போக வேண்டாம். பட் I have gone through this my entire life, the clothes that I wear, but I don't care honestly, and I never change for anyone. என்னன்னா உங்களோட ஸ்டைல் நிறைய பேர் வாட் எவர் ட்ரெஸ் யூ வேர், பட் அது கேரி பண்ணுற ஒரு விதம் இருக்கு இல்லையா மேம்? அது ஸோ ஹவு டு யூ கேரி யுவர் செல்ஃப்? மெயினாக உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஹேர் கேர் பெருசாக இல்லை தான் இப்போ வரைக்குமே. நான் கொலாஜன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக, பிகாஸ் ஐம் ஆல்சோ கெட்டிங் ஓல்ட். கொலாஜன் இஸ் ஃபார் ஆல் த விமன் அவுட் தேர். இட்ஸ் அ மஸ்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஜாயின்ட்ஸ், யுவர் நெயில்ஸ், யுவர் ஹேர், யுவர் ஸ்கின். அது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடில் அவ்வளோ கொலாஜன் இருக்கும். சாப்பாடில் இப்போ ஒரு போன் மேரோவில் இருக்கும், ஃப்ரூட்ஸில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ணால் தான் அந்த கொலாஜன் உங்களுக்கு வரும்னு இருக்கும். பட் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ஈடுபடுத்துகிற மாதிரி கொலாஜன் கிடைச்சா அதை நீங்கள் விச்எவர் யுவர் டாக்டர் சஜஸ்ட் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வரும். ஸோ உங்களுக்கு அந்த எஸ்பெஷலி யுவர் பாடி வில் ஃபீல் பெட்டர். அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி குட். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ டூ ரெகுலர்லி. ஹேர் கேர்னால் இவ்வளோ தான். நேச்சுரல் ஹேர் கேர் டிப்ஸ் அப்படி ஏதாவது? நேச்சுரல் எதுவுமே பண்ண மாட்டேன். மெயின்லி ஃபார் கர்லி ஹேர். மேம் கர்லி ஹேர் பார்த்துக்கிறதே பெரிய கஷ்டம். பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் அந்த எவ்வளோ முடி கொட்டும் எனக்கு தான் தெரியும். என் வீடு ஃபுல்லாக முடியாக தான் இருக்கும் பாதி நேரம். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி டு, மன வலி இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்டேக் நல்லா இருந்துச்சுன்னா வெளில நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு மட்டும் பேசிக்லி யூஸ் சம் சீரம்ஸ் அண்ட் ரெட்டினால் சீரம்ஸ் அண்ட் ஆல் தட், எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் சின்ஸ் யுவர் ஏஜிங் அண்ட் ஸ்கின்னோட லைஃப் பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அதான் எனக்கு இந்த நேச்சுரல் பேக்ஸ் தான் வேணும். அதெல்லாம் நேச்சுரல் பேக்ஸ் நான் போடணும்னு ஆசைங்க. நான் வந்து சேவ் கூட பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பேக் போடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரைக்கும் அது பண்ண சோம்பேறித்தனம். யாராவது பண்ணி கொடுத்தா போட்டுப்பேன். பட் நேச்சுரலாகவும் பண்ணுறதில்ல. தேசியான தயிர் போடுங்க, ஹனி போடுங்க, அதெல்லாமே ஒர்க் ஆகும். அந்த உருளைக்கிழங்கோட அந்த அரைச்சிட்டு அதோட அந்த சாறு இருக்குல்ல, அது உங்களுக்கு நேச்சுரல் பிரைட்னிங் பேக் மாதிரி அது. ஸோ அது ஆக்சுவலி இட் வில் ஒர்க். இங்கே ஃபிட்னஸ் ருட்டீன்னா இன்டேக் தானே, ஜிம்மா? ஏங்கிறது சிரிக்க. நான் இப்போ தாங்க ரீசெண்டாக ஜிம் ஜாயின் பண்ணேன். அது கலாய்ச்சிட்டு போய் வா கை ஆர்ம்ஸ்லாம் வந்துருச்சுன்னு கலாய்ப்பார் என்ன கழிச்சு. இப்போ தான் ஜிம் ஜாயின் பண்ணி ட்ரெயினர் பார்த்தாருன்னு சிரிப்பார். அவர் வந்து வருவேன் எப்பாவது போய் ஜிம் அந்த சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்பாரு. எனக்கு லைட்டாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். பெருசாக எனக்கு ஜிம் பிடிக்காது ஆனஸ்ட். வேற ஏதாச்சும் யோகா? ஐ லைக் இப்போ பிக்கிள் பால் இஸ் மை ரீசெண்ட் அடிக்ஷன். முன்னாடி பேட்மிண்டன் விளையாடுவோம், இப்போ பிக்கிள் பால் இஸ் வெரி நைஸ். அட்லீஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு பாடிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் டான்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன், அதுவும் இப்போ ஸ்டார்டிங் அகேன். ஸோ அதுவுமே அது ஆனால் கிரேட் ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ். டான்ஸ் இஸ் சம்திங் தட் வில் கிவ் யூ செம்ம பாடி ஷேப். உங்களுக்கு பாடி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ கடைசியாக எனக்கு உங்கள் அப்பா அம்மா பற்றி தான் கேட்கணுன்னு இருக்குது. சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையில்
அவங்க இண்டஸ்ட்ரியில் இருந்தனால அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், அவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, அவங்கள பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஹவு ஹஸ் பீன் தேர் சப்போர்ட்? I think Amma da has been a great support. She's not there anymore. I lost her 3 years back. அம்மா தான் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி பாட்டு கிளாஸ் போய் பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன விஷயம். ப்ராபப்ளி இஃப் ஷி ஹேடன்ட் செட் எனிதிங், நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதுனால நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோ டேலண்ட்டோ வந்திருக்கு. அது இல்லைன்னா ஆல்வேஸ் தேங்க்ஃபுல். அப்போ எனக்கு பிடிக்கல அவங்க ஃபோர்ஸ் பண்ணது. பட் ரைட் நோ ஐ ஃபீல் ஐம் ஸோ கிளாட் தட் ஷி டிட் தட். ஷீஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. பாவம் எனக்காக அவங்க கால் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. அண்ட் எனக்கு இப்போது கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு இருக்கும். அப்பா வந்து அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் ஹி இஸ் சப்போர்ட்டிவ் இன் இஸ் ஓன் வே. அவர் வந்து எதுவும் கேள்வி கேட்காம சப்போர்ட் பண்ணுவார். எங்கள் அம்மா கூடவே இருந்து நை பண்ணி சப்போர்ட் பண்ணி. பட் உங்களுக்கு ஆஸ் வினைதா உங்களுக்கு எப்படி உங்களை ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு இருக்குது? மேபி ஒரு 10 years லேட்டர் இந்த மாதிரி கேட் ஹவு டு யூ வாண்ட் டு see yourself? Where do you want? 10 years later probably I want to be in Dubai, doing some business and still following my passion, still having a band that I love, probably having like a rock Hindustani band and performing worldwide and doing a business in Dubai. This is how I see myself in 10 years. என்ன பிஸ்னஸ் தெரியல, I have a lot of ideas and, yeah. எஸ், பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் த கான்வர்சேஷன். கடைசி ஒரு பாட்டு பாடி. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் மாசமா தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில், தோளில் சாய்ந்து கதைகள் பேச நமது விதியில் இல்லை, ஒரு தருணம் போதுமே காதலா உன்னுள் வாழ்கிறேன். பியூட்டிஃபுல். நல்லா என் பண்ணிட்டோம். சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போய் சேரு. ஒன்றும் நடக்காது. Thank you. It was lovely talking to you, Sivakumar. You're doing a great job. Thank you so much. Thank you for being here and இவ்வளோ டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. My pleasure. Thank you.